Hi students, today we are going to start the next lesson, Unit 20, Reaching the Age of Adolescence. Okay, so growing up is a natural process that takes place in all living organism. We are produced from a single cell, yeah. So we are produced from a single cell called zygote. So அந்த ஜைகோட்லேருந்து என்ன ஆனோம் அப்படின்னா by the cell division series of number of cell division we developed into a whole living organism. All living organisms grow up to maturity, which is the ability to respond to a particular environment. ஸோ இப்படி ஒரு லிவிங் ஒரு சிங்கிள் செல்லேருந்து டெவலப் ஆகி அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகிறோம் அப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசமாக டெவலப் ஆகிறோம். அண்ட் அந்த லிவிங் ஆர்கானிசம்லேருந்து வி கெட் த மெச்சூரிட்டி. ஓகே, வி வில் கெட் த மெச்சூரிட்டி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏஜில் நம்ம மெச்சூரிட்டி ஆகிறோம். ஸோ மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஸோ ரெஸ்பான்ஸ் டு அ பர்டிகுலர் என்விரான்மெண்ட். நம்ம ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட், நம்ம எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கோம், எந்த சுச்சுவேஷன் இருக்கோமோ அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி க்ரோ ஆகிறோம். ஸோ அந்த க்ரோத் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the maturity along with experience produces a progressive series of changes in an organism. ஸோ இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்ட்க்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது. தென் ஆல்சோ த சீரீஸ் ஆஃப் சேஞ்ச், அதாவது அந்த மெச்சூரிட்டியில் நம்மளுக்கு என்ன எது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும்போது பை த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட், ஒரு அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு, அதை நம்ம தொடுறோம் அப்படின்னாவே அது நம்ம சுடும் அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பை த எக்ஸ்பீரியன்ஸ். சரியா, நம்ம ஏற்கனவே அதை தொட்டிருப்போம், அப்போ அது சுட்டிருக்கோம். ஸோ அது மூலமாக தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஹாட்டான ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கையில் தொட்டால் சுடும் அப்படிங்கிறது. சரியா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பை த அந்த அதுதான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. தென் அதே மாதிரி பை த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது. அந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தி சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் ஆர் கால்ட் டெவலப்மெண்ட். இந்த சீரீஸ் அடுத்தடுத்து நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மெச்சூரிட்டி, அந்த க்ரோத், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆர் கால்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ பிறந்தோடனே வந்து நம்மளுக்கு இந்த மெச்சூரிட்டி வரலை, என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மெச்சூரிட்டி நம்மளுக்கு கிடைக்கிது, அந்த டெவலப்மெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அந்த சீரீஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு ஸ்டேஜ் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இன்செக்டில் நீங்கள் மாத், சில்க் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, சில்க் மாத் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சில்க் மாத்தோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் படிச்சிருப்பீங்க, லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் தட் லைஃப் சைக்கிள் த சில்க் மாத் இஸ் டெவலப்டு ஃப்ரம் தி எக். சரியா, எக்குலேருந்து தான் டெவலப் ஆகுது. எக்குலேருந்து நேரடியாக அது வந்து பட்டர்ஃப்ளையாக மாறிடுச்சா அப்படின்னா இல்லை. சரியா, அது வந்து மாத்தாக டெவலப் ஆகிடுச்சுன்னா இல்லை. ஸோ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா த எக் இஸ் ஹேஷ் அவுட் இன்டு த லார்வா. சரி, எக்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லார்வா ப்ரொடியூஸ் ஆகுது. தென் லார்வாவுக்கு அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா பியூப்பல் ஸ்டேஜ். அண்ட் பியூப்பல் ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அடல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ லைக்வைஸ் நம்ம ஃப்ராகில் எடுத்துக்கிட்டோனாலுமே அதுதான் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எக்லேருந்து டேட்போல், அண்ட் த டேட்போல் இஸ் டெவலப்டு இன்டு த அடல்ட் ஃப்ராக். ஓகே, ஸோ இது மாதிரி ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதே தான், அது லைஃப் சைக்கிளில் டைரக்ட் டெவலப்மெண்ட் கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் மாடிஃபிகேஷன் இருக்குது இல்லையா. ஸோ லைக் தட் ஹியூமன் பீயிங்லேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வி ஆர் born as a child. ஓகே, இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ரொம்ப குழந்தையாக பிறக்கிறோம், சைல்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இதை வந்து இன்ஃபேன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃபேன்ட்ஸாக இருந்து நம்ம மெச்சூர் ஆகிறோம். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டேஜஸ் அதுதான் என்ன அப்படின்னா டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட குழந்தை பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இன்க்ளூட்ஸ் இன்ஃபேன்சி, கை குழந்தை, குட்டி குழந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது சைல்டுஹுட். ஸோ அடலசன்ஸ். சைல்டுஹுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் த
ஏஜ் ஆஃப் 1 to 10 சரியா, அதுதான் நம்ம வந்து சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். 10 இல்லாட்டி 12 அது வரைக்கும் சொல்லலாம் சரியா, சைல்டுஹுட்னு சொல்கிறோம். இன்ஃபேன் அப்படிங்கிறது குழந்த பிறந்தன்னைக்கு இருந்து 1 இயருக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இன்ஃபேன்சி. அண்ட் 1லேருந்து 10, 12 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சைல்டுஹுட். ஓகே, நெக்ஸ்ட்டு அடலசன்ஸ் அப்படிங்கிறது பிட்வீன் த ஏஜ் ஆஃப் 13 to 19. ஓகே, அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடலசன்ஸ். அடுத்தது அடல்ட்ஹுட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 19லேருந்து அந்த 20 இல்லையா, ஸோ அந்த 20லேருந்து ஒரு 30, 35, 40 அந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 அந்த ரேஞ்சில் இருக்கிறது அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் அந்த 40 to 50 அண்ட் 55, 60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா மிடில் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த 50, 55 வரைக்கும் மிடில் ஏஜ். ஓகேயா, ஸோ ஆஃப்டர் தட் இருக்கிற ஏஜ் எல்லாம் அந்த 55க்கு மேலே இருக்கிறது எல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 60க்கு மேலே. ஓகேயா, ஸோ 60க்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் அ லைஃப் சைக்கிள், இன் அ டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன். நீங்கள் தமிழில் கூட படிச்சிருப்பீங்க சரியா, அறிவை தெரிவை சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரிளம் பெண், பெதுமை, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரிசையாக நம்ம நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க தமிழில் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் இருக்குது சரியா. அதாவது நம்மளோட ஒவ்வொரு ஏஜ்லேயும் நம்மளோட மென்டல் டெவலப்மெண்ட், ஓகே, நம்மளோட பாடி ஆர்கன்ஸோட டெவலப்மெண்ட், நம்மளோட மென்டல் டெவலப்மெண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஏஜிங்ஸ் வந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, among all these stages adolescence is the most crucial and significant period in individual life. ஓகே, ஸோ இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப க்ரூஷியலான, அதாவது நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான ஏஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் த adolescence age. Okay, it is the period of transition from childhood to adulthood. Okay, இந்த பீரியட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா it is the period between the childhood to adulthood. சைல்டு வந்து அடல்ட்டாக மாறுற அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட். ஸோ இந்த டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறதுனால இதில் நிறைய சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகுது. ஸோ அதனால தான் இது இட் இஸ் அ க்ரூஷியல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, the period starts at the age of about 10 to 13 and at the age of 19, commonly known as teenage அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 13, 14, 15, 16, 17 டீன் முடியும் பாருங்கள், எல்லாமே 19 up to 19. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். almost of all you would have entered in this period. சரி, இப்போது இந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஏஜில் தான் மேக்ஸிமம் இருப்பீங்க. ஓகே, in this lesson you are going to study about the changes that take place in you which are normal as you entered in the age of adolescence. சரியா, ஸோ இந்த ஏஜ் ஆஃப் அடலசன்ஸில் நம்ம இருக்கும்போது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் அக்கறாகுது அப்படிங்கிறது தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால யூ கேன் டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ் தட் ஹேப்பன்ஸ் டியூரிங் திஸ் ஏஜ். ஓகே, ஸோ இந்த அடலசன்ட் பீரியடில் நமக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டேக்கிள் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஓகே, you will also study about the reproductive phases of human life, reproductive health, nutritional need, adolescence and the personal hygiene during the adolescence. ஸோ இந்த adolescent டைமில் நமக்கு நடக்கிற வெவ்வேறு சேஞ்சஸ் என்னென்ன, அது ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் adolescence and puberty. So adolescence, the term adolescence is derived from the Latin word adolescer. Okay, so இதுலேருந்து derive பண்ணது அப்படின்னா adolescer அப்படிங்கிற லத்தீன் வேர்ட்லேருந்து மீனிங் என்ன அப்படின்னா டு க்ரோ, நம்ம வளரணும், வளர்வதற்காக அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆர் க்ரோ டு மெச்சூரிட்டி. ஓகே, ஸோ முதிர்ச்சி அடைவதற்காக வளருதல். மெச்சூரிட்டி அப்படிங்கிறது என்ன சொன்னோம், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, நம்ம எதுனாலும் அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி நடந்துக்கிற அந்த ரெஸ்பான்ஸ், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிற அந்த டைம் தான் மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மெச்சூரிட்டிக்காக நம்ம வளர்றது அதுதான் என்ன அப்படின்னா அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, டியூரிங் திஸ் பீரியட் சேஞ்சஸ் அக்கர் இன் ஹைட், வெயிட், செக்ஸ் ஆர்கன், மசில்ஸ், மாஸ் as well as in brain structure and function. இது மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம ஹைட்டில், வெயிட்டில், செக்ஸ் ஆர்கன்ஸில், மசில்ஸில், மசில் மாஸில்,
brain development இது எல்லாமே இந்த டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். biologically it is a physical transition marked by the onset of puberty and the termination of physical growth in an individual. சரியா? ஸோ இந்த adolescence நம்ம பயாலாஜிக்கலாக வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது, சிக்னல் இருக்குது. ஸோ இது ஆன்செட் ஆகுது அப்படிங்கிறது பியூபர்ட்டி அப்படிங்கிறதுலையும், அண்ட் டெர்மினேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் க்ரோத். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா ஃபிசிக்கல் க்ரோத் இருக்காது. அதாவது 19க்கு அப்புறம், ஆஃப்டர் 19க்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபிசிக்கல் க்ரோத் இருக்காது அப்படிங்கிறதையும் குறிக்கிறது தான் எது அப்படின்னா இந்த அடலசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ பியூபர்ட்டி ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நம்மளுக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்குதுங்கிறது தான் ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி. ஓகே, அண்ட் த ட்ரான்சிஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் க்ரோத் நம்மளுக்கு முடிய போகுது அப்படிங்கிறது ரெண்டையும் சிம்பாலிக்காக நம்மளை சொல்கிற ஒரு பயாலாஜிக்கல் ஈவெண்ட் தான் என்ன அப்படின்னா இந்த அடலசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, பயாலாஜிக்கலி இட் இஸ் அ ஃபிசிக்கல் ட்ரான்சிஷன் மார்க்டு பை த onset of puberty and the termination of the physical growth in an individual. Okay, next இப்போ puberty அப்படிங்கிறது என்ன அப்படின்னா puberty is a period of few years in which the rapid physiological and psychological changes occur resulting in sexual maturity. Okay, puberty அப்படிங்கிறது it is a period, இது வந்து ஃபியூ இயர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பீரியட் இன் விச் என்ன ஆகுது அப்படின்னா ஃபிசியலாஜிக்கலாக ஓகே நம்ம பாடியில் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனில் அண்ட் சைக்கலாஜிக்கல் மென்டலாக நம்ம எல்லாத்துலேயும் செக்ஷுவல் மெச்சூரிட்டி அட்டைன் பண்ணுற அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். We can predict the sequence of physical changes that will take place, but the age of beginning of puberty varies from individual to individual. சரிங்களா? ஸோ இந்த இதில் நடக்கிற இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட முடியும். இந்த சேஞ்சஸ் தான் நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் சொல்லிட முடியும். பட் அந்த பியூபர்ட்டி ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபர் டு பீப்புள், பர்சன் டு பர்சன். ஸோ ஒரு சிலருக்கு 10 இயர்ஸில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 11 இயர்ஸில் இருக்கலாம், ஒரு சிலருக்கு 13 இயர்ஸில் இருக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வேரி டு பீப்புள். ஓகே, த ஆவரேஜ் ஏஜ் ஃபார் த ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி இன் த கேர்ள்ஸ் இட் இஸ் 10 or 11. ஓகே, ஸோ 10 or 11 இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா 13-15 வரைக்கும் கூட இருப்பாங்க. சரியா, பியூபர்ட்டியோட ஏஜ். அண்ட் பாய்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 or 13. ஓகே, இந்த ஏஜுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் த ஃபேக்டர்ஸ் லைக் ஜெனட்டிக் அண்ட் பயாலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ், ஓகே, ஜெனட்டிக் ஃபேக்டர் அவங்க அம்மா அப்பா எப்படி இதானாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பயாலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ். ஓகே, பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படிங்கும்போது நம்ம பாடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம். லைஃப் ஈவெண்ட்ஸ், நம்மளோட லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? ஸோ சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கும்போது நம்ம சோஷியல் லெவலில் நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். ஓகே, சொசைட்டியில் நம்மளோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், நியூட்ரிஷன் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு, அண்டு டயட் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் டயட் எடுத்துக்கிறோம், ஃபுட் எடுத்துக்கிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட அந்த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டியை டிசைட் பண்ணுறது. ஓகே, நம்மளோட ஜெனட்டிக் ஃபேக்டர், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட நியூட்ரிஷன் அண்ட் த டயட், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளோட ஏஜை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால் அது வந்து அந்த ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி இஸ் டிஃபர் டு ஹியூமன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிறாங்க, அவங்க என்ன டைப் ஆஃப் நியூட்ரியன்ட் எடுத்துக்கிறாங்க, அதில் அந்த ஃபுட்டில், அதாவது ஃபுட் அப்படிங்கும்போது லைஃப் ஸ்டைல் அப்படிங்கும்போது அவங்களோட ஸ்லீப்பிங் டைமிங், அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவங்களோட ஃபுட் ஹேபிட், எப்படி ஹை கலோரி ஃபுட் எடுத்துக்கிறாங்களா இல்லை லோ கலோரி ஃபுட் எடுத்துக்கிறாங்களா, ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லலாம். சரி, இதெல்லாம் பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகே, then another one thing that is responsible for the puberty is the hormones. Hormone play an important role at time of puberty. Hormones அப்படிங்கிறது என்ன அப்படின்னா these are the chemical substances which are secreted by the endocrine glands. Okay, so glandல 2 different kinds இருக்கு. One is exocrine gland and another one is the endocrine gland. I think you know that exocrine and endocrine. அதாவது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா
gland அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். gland அப்படின்னாவே it is a tissue or an organ which secretes something. எதையாவது ஒன்று செக்ரீட் பண்ணுற ஒரு டிஷ்யூ இல்லாட்டி ஆர்கன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா gland அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, there are two different kinds of glands are present. One is the exocrine gland and another one is endocrine gland. ஸோ எக்ஸோக்ரைன் அப்படின்னு பார்க்கும்போது த கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா விச் செக்ரீட்ஸ் த என்சைம் அண்ட் தே ஹாவ் டக்ட், அதாவது டியூப் டு ரிலீஸ் த செக்ரீஷன். ஓகே, அது செக்ரீட் பண்ணுறத எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் கால்ட் அஸ் exocrine glands. Okay, and mostly the exocrine glands it secretes the enzymes. Okay, and அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா these glands which secretes the hormones. இந்த glands secrete பண்ணுறது எல்லாமே என்ன அப்படின்னா ஹார்மோன்ஸ் தான். and they have no duct to release their secretion. அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அது எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா duct இருக்காது. ஓகே, ducts are absent. ஸோ அதுதான் அந்த ductless glands are called as the endocrine glands. There are different kinds of endocrine glands that are present in our body. Our ovary and the testes, it act as an endocrine gland and that secretes hormones. Okay, ஃபீமேலில் ஓவரியும் மேலில் டெஸ்டஸும் இட் இஸ் ஆக்ட் அஸ் த எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் செக்ரீட் அ ஹார்மோன். அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ். ஏன்னா செக்ஸ் ஆர்கன்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தே ஆர் கால்ட் அஸ் தி செக்ஸ் ஹார்மோன்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா ஃபீமேல் ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் தி ப்ரோஜெஸ்டிரான். ஓகே, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் தி ப்ரோஜெஸ்டிரான். So the estrogen and progesterone are secreted by the female sex organ, that is the ovary. Okay, female sex organ ஆன ஓவரியிலேருந்து செக்ரீட் ஆகிறது தான் என்ன அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் தி ப்ரோஜெஸ்டிரான். ஓகே, தென் அதே மாதிரி டெஸ்டஸ் த ரிலீசஸ் த டெஸ்டோஸ்டிரோன் ஆர் ஆண்ட்ரோஜன். ஓகே, டெஸ்டோஸ்டிரோன் ஆர் ஆண்ட்ரோஜன். ஓகே, ஸோ அது வந்து மேல் செக்ஸ் ஹார்மோன்னு சொல்கிறோம். ஸோ ஆண்ட்ரோஜன் ஆர் டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிறது மேல் செக்ஸ் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்டிரோன் அப்படிங்கிறது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். ஓகே, தி செக்ஸ் ஹார்மோன் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த reproductive organs and also it responsible for the secondary sexual character. Okay, the secondary sexual character is nothing that is the morphological difference between the male and female. Okay, male organism kum female organism kum irukra morphological difference. Okay, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முஸ்டாக், பியர்டு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர். ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரஸ்ட் டெவலப்மெண்ட், ப்ராடனிங் ஆஃப் ஹிப்பு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேலோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி சம் ஆஃப் த கேரக்டர்ஸ் தட் டிஃபர் த மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, மேலையும் ஃபீமேலையும் பிரித்து காமிக்கிற அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கிறதும் இதுதான் அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் தான். ஓகே, இந்த ஹார்மோன்ஸ் இந்த ஹார்மோன்ஸும் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா நம்மளோட பியூபர்ட்டிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாடி சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி. ஸோ வி வில் டிஸ்கஸ் தீஸ் பாடி சேஞ்சஸ் அட் பியூபர்ட்டி இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, தேங்க்யூ.